ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் கால்குலேஷன், சீரியல் நம்பர் கால்குலேஷன் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏற்கனவே சீரியல் நம்பர் கால்குலேஷன் வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது புரியல அப்படின்னா இதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மிஷின் எவ்வளோ செட் பண்ணுவோம்? 10 to 75 செட் பண்ணுவோமா? எத்தனை கோடு வரும்? 65 கோடு வரும். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதான், சரியா? அடுத்தது நம்ம ஹெட்டிங் கால்குலேஷன் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 33 34 35 36 37 38 39. ஓகே, 39 வருது. 65ல் நமக்கு 39 போயிடுச்சுன்னா எவ்வளோ? சரியா? எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுறீங்க. எத்தனை வருது? 39 வருது. நம்ம எவ்வளோ சொன்னால் 65 கோடு வரும்னு சொன்னோமா, அதனால் 65ல் வந்து மைனஸ் பண்ணும். சரியா? இங்கே வந்து 5ல் 3 போயிடுச்சுன்னா நமக்கு வந்து 2ன்னு வரும். 15ல் நமக்கு 9 போயிடுச்சுன்னா நமக்கு எத்தனை வரும்? நமக்கு 6ன்னு வரும். சரியா? அப்போ டிவைட் பை 2 போடுங்க. 1 2 3 6. அப்போ முன்னாடி எத்தனை ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும்? 13 ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும். சரியா? அப்போ 13 ஸ்பேஸ் விட்டுட்டு பேக் ஸ்பேஸில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 சொல்லிட்டு பேக் ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க? பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் சம் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்னு சொல்லி ஃபுல்லாகவே கேப்ஸில் அடிச்சுட்டு கேப்ஸ் லாக் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? 2 ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த கோடு எத்தனை அடிக்கணும்? 65 கோடு வந்து அடிக்கணும். சரியா? 65 கோடு அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க? அடுத்தது பாக்ஸ் கால்குலேஷன் போடுவீங்க. பாக்ஸ் கால்குலேஷன் எப்படி போடுவீங்க? ஃபஸ்ட் நம்ம லாஸ்ட் பாக்ஸ்லேருந்து வரும். சரியா? இப்போ நம்பரையும் பார்க்கணும், இங்கே இருக்க கேரக்டர்ஸையும் பார்க்கணும். எது வந்து பெருசாக இருக்கோ அதை தான் நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்கணும். சரியா? லாஸ்ட் பாக்ஸ்க்கு மட்டும் 1 விடுவோம், மற்ற எல்லா பாக்ஸுக்கும் நம்ம +2 வந்து ஆட் பண்ணிக்குவோம். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். சரியா? இப்போ கவுண்ட் பண்ணுங்க. இதுதான் நமக்கு வந்து பெருசாக இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. சரியா? 11னா நம்ம என்ன வச்சுக்கலாம்? 1 ஆட் பண்ணோம்னா 12ன்னு சொல்லி வச்சுக்கலாமா? அடுத்தது இங்கே பாருங்கள், நம்பர் ஸ்பேஸாக கேரக்டர் ஸ்பேஸாக இருக்கா? நமக்கு நம்பர்ஸ் தான் பெருசாக இருக்குது. அப்போ 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? 8 வந்து நம்ம என்ன பண்ணணும்? +2 வந்து பண்ணணும். அப்போ நமக்கு 10ன்னு வருமா? ஓகே. அடுத்தது பாருங்கள், டெபாசிட் பெருசாக இருக்கா? கீழே இருக்க நம்பர்ஸ் பெருசாக இருக்கா? நமக்கு கீழே இருக்க நம்பர்ஸ் தான் பெருசாக இருக்குது. கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8. 8னா இங்கே என்ன வரும்? +2 பண்ணோம்னா 10 வருமா? அவ்வளோதான், இந்த பாக்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்த பாக்ஸ் வாங்க. நமக்கு நம்பர் பெருசாக இருக்கா இல்லை கேரக்டர்ஸ் பெருசாக இருக்கா? நமக்கு நம்பர்ஸ் தான் சின்னதாக இருக்குது, கேரக்டர்ஸ் தான் பெருசாக இருக்குது. பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8. 8 கூட +2 பண்ணால் நமக்கு என்ன வரும்? 10ன்னு வரும். சரியா? அவ்வளோதான். அடுத்தது இது இந்த பாக்ஸோட முடிஞ்சிருச்சு. இது வந்து சென்டர் பாக்ஸ், இது நம்ம வந்து கையை வைக்கக்கூடாது. அடுத்தது உடனே இங்கே வந்துடணும். சீரியல் நம்பர் எத்தனை கொண்டு பண்ணுங்க? 1 2 3 4 5 6. இங்கே மட்டும் நம்ம கோடு போடுறதுக்காக ஒரு ஸ்பேஸ் விடுவோம். அதனால நம்ம சீரியல் நம்பருக்கு மட்டும் எப்பயுமே 7ன்னு சொல்லி வச்சுக்கணும். சரியா? இப்போ என்ன பண்ணுறீங்க? இந்த 7 இந்த 10 இந்த 10 இந்த 10 இந்த 12 எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுங்கள். 7 10 10 அதுக்கப்புறம் எத்தனை? 10 அதுக்கப்புறம் 12. சரியா? 8 9. இங்கே 1 2 3 4. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த 49 65ஆல் மைனஸ் பண்ணோம். சரியா? 15ல் நமக்கு 9 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 15ல் நமக்கு 9 போயிடுச்சுன்னா 6ன்னு வருமா? ஓகே. அப்போ இங்கே எத்தனை ஸ்பேஸ் வரும்? 16 ஸ்பேஸ். சரியா? இப்போ நம்ம போட்டதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? கால்குலேஷன் போட்டோன்னே கிராஸ் செக் வந்து பண்ணணும். எப்படி கிராஸ் செக் பண்ணுறது அப்படின்னா, இது ஃபுல்லாக கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 வந்துச்சு அப்படின்னா நீங்கள் போட்டது வந்து கரெக்டு. ஓகேவா? சரி, ஃபுல்லாக கூட்டி பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், ஏற்கனவே கூட்டி வச்சுக்கணும். 49 கூட ஒரு 16 மட்டும் கூட்டுங்க. 5 மீதி 1 65ன்னு வந்துருச்சு. ஓகேவா? அப்போ நம்ம போட்ட கால்குலேஷன் கரெக்ட். ஓகே. சரி, அடுத்தது சீரியல் நம்பர் அப்படியே அடிச்சுக்கணும்னு சொன்னேன். பின்னாடி மட்டும் ஒரு ஸ்பேஸ். நீங்கள் சீரியல் நம்பருக்கு மைண்டில் கூட ஏற்றி வச்சுக்கோங்க. 7 தான் ஒரு சீரியல் நம்பருக்கு. சீரியல் நம்பர் ஒரு ஸ்பேஸ் கூட விடாமல் அப்படியே சீரியல் நம்பர் வந்து அடிச்சுக்கணும். ஸ்டார்டிங்கில் இங்கே கோடு போகிறதுக்கு மட்டும் 1 வந்து விட்டுறணும். இது ரெண்டும் போட்டுருவீங்க. அடுத்தது நேம் ஆஃப் த பேங்க் எப்படி சென்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. சரியா? அப்போ நமக்கு 16ல் 11 போயிடுச்சுன்னா எத்தனை அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும். நமக்கு எத்தனை வரும்? 5ன்னு வரும். 5 எப்படி பிரிக்கலாம்? முன்னாடி 3 ஸ்பேஸ் பின்னாடி 2 ஸ்பேஸ்ன்னு பிரிக்கலாமா? அப்போ 3 இங்கே வந்து 2. ஒன்றுமே இல்லைப்பா, இது ஃபுல்லாக கவுண்ட் பண்ணுறீங்க. கவுண்ட் பண்ணி 16ஆன மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது? 3,2ன்னு சொல்லி கிடைக்கும். சரியா? அதே மாதிரி பேங்க் சென்டர் பண்ணிக்கோங்க. 1 2 3 4. ஓகேவா? 16ல் 4 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 12ன்னு கிடைக்கும். ஓகேவா? 12 எப்படி பிரிக்கலாம்? 6, 6ன்னு சொல்லி பிரிக்கலாமா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த நம்பர் ஆஃப் பாருங்கள். 1 2 3 4 5 6. சரியா? நமக்கு 10ல் 6 போயிடுச்சுன்னா எத்தனை? நமக்கு 10ல் 6 போயிடுச்சுன்னா நமக்கு எத்தனை கிடைக்கும்? நமக்கு 4ன்னு கிடைக்கும். அப்போ 4 எப்படி பிரிக்கலாம்? 2, 2 4ன்னு சொல்லி வருமா?
சரி, அடுத்தது ஆஃப் எப்படி பிரிக்கலாம்? 1 2 சரியா? 10ல் நமக்கு எத்தனை 2 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 8ன்னு வரும். அப்போ முன்னாடி 4 ஸ்பேஸ் பின்னாடி 4 ஸ்பேஸ். ஓகேவா? சரி, அடுத்தது பிரான்ச்சஸ் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. 10ல் 8 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 2ன்னு வரும். 2 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 1,1ன்னு பிரிக்கலாமா? முன்னாடி ஒரு ஸ்பேஸ் பின்னாடி ஒரு ஸ்பேஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் டெபாசிட்ஸு 1 2 3 4 5 6 7 8. அப்போ 10ல் 8 போயிடுச்சுன்னா நமக்கு எத்தனை? 10ல் 8 போயிடுச்சுன்னா நமக்கு 2 எப்படி பிரிக்கலாம்? 1,1ன்னு சொல்லி பிரிக்கலாமா? அதே மாதிரி அட்வான்ஸ் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8. அப்போ 10ல் 8 போயிடுச்சுன்னா நமக்கு 2 எப்படி பிரிக்கலாம்? 1,1. அடுத்தது பாருங்கள் அட்வான்ஸ் 2 அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகேவா? முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டு இந்த அட்வான்ஸ் 2 அடிச்சிடணும். அதே மாதிரி இந்த ப்ரியாரிட்டி பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8. அப்போ 12ல் 8 போயிடுச்சுன்னா நமக்கு 4. அப்போ முன்னாடி ரெண்டு ஸ்பேஸு பின்னாடி 2 ஸ்பேஸ். 12ல் 8 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு 4 கிடைக்கும். அப்போ முன்னாடி 2 ஸ்பேஸ் பின்னாடி 2 ஸ்பேஸ். அடுத்தது செக்டார்ஸ் பாருங்கள் 1 2 3 4 5 6 7. அப்போ 12ல் 7 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு 5. அப்போ முன்னாடி 3 ஸ்பேஸ் பின்னாடி 2 ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம செக்டார்ஸ் வந்து அடிச்சுக்கணும். சரியா? ஓகே, இது ஃபுல்லாக அடிச்சுட்டு கீழே கோடு போட்டுறீங்க. கோடு போட்டுட்டு ருப்பீஸ் இன் க்ரோஸ் எப்படி சென்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நிறைய பேர் வந்து இதுதான் டவுட் கேட்டிருக்கீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா கோடு எதுக்கு போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபுல்லாக. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் தான் நமக்கு வந்து கோடு வந்து வரும். சரியா? அப்போ இந்த பாக்ஸ் நம்ம எடுத்துக்கக்கூடாது. அப்போ இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் கூட்டி இங்கே என்ன கவுண்டிங் வருது மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு அதுதான் ஆன்சர். கோட் மெயினாக நீங்கள் இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபுல்லாக கொடுத்துருக்காங்களா இல்லை இதுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் பார்க்கணும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3rd பாக்ஸ் 4th பாக்ஸ் 5th பாக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம இந்த 3 பாக்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். இங்கே கோடு கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணணும்? இந்த 3 பாக்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். சரியா? இப்போ எல்லாம் கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 வருதா? ஓகே, ருப்பீஸ் இன் க்ரோர்ஸ் எவ்வளோ வருது? 18 வருது. அப்போ இந்த 3 பாக்ஸ்க்கு உள்ள இருக்கதா கவுண்ட் பண்ணணும். 10 20 20 32. சரியா? அப்போ 32 18 மைனஸ் பண்ணுங்கள். 12ல் 8 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். 2ல் 1 போயிடுச்சுன்னா நமக்கு 1ன்னு கிடைக்கும். அப்போ டிவைட் பை 2 போடுங்க. 7 2 14. அப்போ முன்னாடி எத்தனை ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும்? இங்கே மிஷினை கொண்டு வந்து வச்சுட்டு மிஷின் இந்த ஸ்பேஸில் கொண்டு வந்து வச்சுட்டு இங்கே 7 ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணணும்? ருப்பீஸ் இன் க்ரோர்ஸ் வந்து அடிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க? இந்த சீரியல் நம்பருக்கு அடுத்தது வந்துடுங்க. சீரியல் நம்பர் எப்படி அடிக்கணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இங்கே எத்தனை நம்பர் இருக்குது? 1 இருக்குது. அப்போ 7 - 1 நமக்கு என்ன கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ எப்படி பிரிக்கலாம்? முன்னாடி 3 ஸ்பேஸு பின்னாடி 3 ஸ்பேஸு. அதுக்கப்புறம் இந்த கோட்டுக்கு அப்புறம் நம்ம ஒரே ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு எப்பயும் போல் தீனா பேங்க் வந்து அடிச்சிடலாம். அடுத்தது இதை சென்டர் பண்ணுமா? எப்படி சென்டர் பண்ணலாம்? 1 2 3 4 5 வந்து இருக்குது. சரியா? 10ல் 5 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். 5 எப்படி பிரிக்கலாம்? 3, 2 3 2 கூட்டிங்கன்னா 5 வருமா? அதுதான். ஓகேவா? அடுத்தது இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8. 10ல் 8 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். 2 எப்படி பிரிக்கலாம்? 1, 1 1 கூட்டினா 2. அதனால இங்கே ஒரு ஸ்பேஸ் இங்கே ஒரு ஸ்பேஸ். அதே மாதிரி தான் இதுவும் 1 2 3 4 5 6 7 8. 10ல் நமக்கு 8 போயிடுச்சுன்னா 2 எப்படி பிரிக்கலாம்? 1, 1ன்னு சொல்லி பிரிக்கலாமா? இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6. ஓகேவா? 1 2 3 4 5 6. 12ல் நமக்கு 6 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மீதி 2 3 4 5 6 கிடைக்கும். 6 எப்படி பிரிக்கலாம்? முன்னாடி 3 ஸ்பேஸ் பின்னாடி 3 ஸ்பேஸ்ன்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். சரியா? அவ்வளோதான்ப்பா கால்குலேஷன். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா ஏன் கீழே அடிச்சிருக்காங்க? இங்கே அடிக்கிறதுக்கு இடம் பத்தாது. அதனால வந்து கீழே அடிக்கணும். கீழே அடிக்கும் போது எப்பயுமே ஃபஸ்ட்டு 2 ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்? மகாராஷ்டிரா வந்து அடிக்கணும். சரியா? அவ்வளோதான்ப்பா நமக்கு கால்குலேஷன். நான் இது போட்டிருக்கேன், கால்குலேஷன் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து காட்டுறேன் எப்படி அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் இதுதான் நமக்கான கால்குலேஷன். சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்? ப்ரிஃபரன்ஸ் சம் பப்ளிக் செக்டார்ஸ் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கேன்? ஃபஸ்ட்டு 13 ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே 13 ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணியிருக்கேன்? பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் சம் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்னு சொல்லி அடிச்சிருக்கேனா? அதுக்கப்புறம் கீழே எவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருக்கேன்? 2 ஸ்பேஸ் விட்டுருக்கேன். சரியா? அதுக்கப்புறம் இங்கே சீரியல் நம்பருக்கு எத்தனை ஸ்பேஸ்? 7 ஸ்பேஸ் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 அடிச்சிருக்கேனா? ஓகே. அடுத்தது இங்கே எத்தனை? 16 விட்டுருக்கேன். இங்கே எத்தனை? 10. இங்கே 10 பிரிச்சுக்கணும். இந்த மாதிரி 10 12 அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கணும். பாருங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. அப்போ 16 முடிஞ்சிச்சா? இங்கே ஒரு கோடு போட்டுக்கணும். 10 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு என்ன பண்ணணும்? அடிக்க ஆரம்பிச்சிடணும். சரியா? இப்போ நீங்கள் அடிக்கிறதுல மிகப்பெரிய தப்பு பண்ணுறது என்னென்னா அப்படியே அடிச்சுட்டு போயிருங்க. அப்படி வந்து அடிக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே நீங்கள் என்ன பார்க்கணும்? எது பெருசாக இருக்குது? இங்கே 2 இங்கே 2 லைன் தான் இருக்குது. இங்கேயும் 2 லைன் தான் இருக்குது. இங்கே வந்து 3 இருக்குது. 1 2 3. இங்கே எத்தனை இருக்குது? 1 2 3 இருக்குது. சரியா? அப்போ நம்ம எப்படி அடிக்கணும்? 3 இருக்கா? அப்போ நம்ம இதுதான் எடுத்துக்கணும். சரியா? இது எடுத்துக்கணுமா? அப்போ பாருங்கள் 1 2 3. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க? இந்த கோடு அடிக்கிறீங்க.
இந்த கோட் அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, அட்வான்ஸ் டூ ப்ரியாரிட்டி செக்டர்ஸ் வந்து ஃபுல்லாகவே அடிச்சிடுறீங்க. அட்வான்ஸ் டூ ப்ரியாரிட்டி செக்டர்ஸ் இந்த நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் என்ன பண்ணுறீங்க, இதுக்கு நேராகவே அடிச்சிடுறீங்க. அடிச்சுட்டு பாருங்கள், இது 2 தான் நமக்கு 3 இருக்குது, அதனால ஃபஸ்ட்டு இது 2ஐயும் வந்து அடிச்சிடுறீங்க. அடுத்தது இது டெபாசிட் அட்வான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு நேராக அடிக்கணும், இந்த ப்ரியாரிட்டிக்கு நேராக வந்து அடிக்கணுமா. அப்போ என்ன பண்ணுறீங்க, இது பாருங்கள், இதுக்குள்ளே 1, இதுக்கு ஒரு ஸ்பேஸு, இதுக்கு ஒரு ஸ்பேஸு, இதுக்கு ஒரு ஸ்பேஸு, சரியா. பாருங்கள் 1 2 3 4 5 வந்து வருமா, சரியா. 5ன்னு வருமா. பாருங்கள், இது 1 இது 2 இது 3 இது 4 இது 5ன்னு சொல்லுவீங்களா. அப்போ மொத்தம் நமக்கு எத்தனை இருக்குது, 5 இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள் 5 - 1 எத்தனை கிடைக்கும், 4. அப்போ முன்னாடி 2 ஸ்பேஸ் பின்னாடி 2 ஸ்பேஸ் விட்டுட்டு 2 ஸ்பேஸ் விட்டு இது அடிக்கணும். அதே மாதிரி தான் இதுவும் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் வந்து அடிச்சிருவீங்க. நேம் ஆஃப் த பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் எத்தனை, நம்ம இந்த பாக்ஸ் கவுண்டிங்கில் பெருசாக இருக்கிறது எத்தனைன்னு பார்க்கணும். 5 தான் பெருசாக இருக்குது. அப்போ 5 - 2, சரியா. 5 - 2 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 3ன்னு கிடைக்கும். அப்போ இது 1.5 ஸ்பேஸு, இது 1.5 ஸ்பேஸில் வச்சு அடிக்கணும், சரியா. என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்பேஸ் பேக் ஸ்பேஸில் அந்த மிஷினில் அப்படி ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இதில் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு அரை ஸ்பேஸ் விட்டுட்டு நேம் ஆஃப் த பேங்க் வந்து அடிக்கிறீங்க. அதே மாதிரி தான் சீரியல் நம்பரும், சரியா. இங்கே வந்து 2 தான் இருக்குது. அப்போ நமக்கு டோட்டல் எத்தனை, 5 5 - 2 நமக்கு 3. அப்போ முன்னாடி 1.5 ஸ்பேஸ் பின்னாடி 1.5 ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம வந்து அடிக்கணும். அப்போ முன்னாடி 1.5 ஸ்பேஸ் பின்னாடி 1.5 ஸ்பேஸ் விட்டு நமக்கு சீரியல் நம்பர் வந்து அடிக்கணும். அவ்வளோதான்ப்பா. அடுத்தது பாருங்கள், ருப்பீஸ் இந்த 3 பாக்ஸுக்கு நடுவில் என்ன பண்ணுறீங்க, இங்கே எத்தனை ஸ்பேஸ் விடணும், எத்தனை ஸ்பேஸ் விடணும், 7 ஸ்பேஸு. 7 ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த ருப்பீஸ் இன் லேக்ஸ் ருப்பீஸ் இன் கிராப்ஸ் வந்து அடிச்சிருக்கேன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2 ஸ்பேஸ் விட்டுட்டு தீனா பேங்க் வந்து அடிச்சிருக்கேன். பாருங்கள், இங்கே பாருங்கள் 1 2 3 ஸ்பேஸ் விட்டுட்டு 1 வந்து அடிச்சிருக்கேன்னா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நான் சொன்னல இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும்னு சொல்லிட்டு அப்போ தீனா பேங்க் அடிச்சிருக்கேன். அடுத்தது இங்கே பாருங்கள், கால்குலேஷன் போட்டு கரெக்டாக அடிச்சிருக்கேன்னா. அதுக்கப்புறம் பாருங்கள், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா முன்னாடி 2 ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே வந்து அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னேன்னா ஓகே அடிச்சிருக்கேன்னா. பாருங்கள், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், லாஸ்ட்டாக நம்ம கோட் அடிச்சிட்டோம்னா நமக்கு கால்குலேஷன் ஓவர். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா, ஒன்றுமே இல்லை. இதை நீங்கள் அடிக்கும் போது இதுதான்ப்பா உங்களுக்கு மெயின், இது கரெக்டாக அடிக்கணும். அட்வான்ஸ் டூ ப்ரியாரிட்டி செக்டர்ஸ், ஏன்னா இதில் உங்களுக்கு மார்க் வந்து இல்லைனா ரெடியூஸ் ஆகிடும். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இதுதான் நமக்கு பெருசாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கள். இங்கெல்லாம் 2 தான் இருக்குது, இங்கெல்லாம் இங்கே 1 2 3 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது, இங்கே 1 2 3. அப்போ ஹையஸ்ட் என்ன நமக்கு 3. அப்போ இங்கேருந்து கவுண்ட் பண்ணிக்கணும். இது 1, அப்போ இது 2, இது 3, இது 4, இது 5. அப்போ ஹையஸ்ட்டு நமக்கு எத்தனை இருக்குது, 5 வந்து இருக்குது. அப்போ இங்கே வாங்க, ஃபஸ்ட் பாக்ஸ்லேருந்து வாங்க. அப்போ 5 - 2 நமக்கு 3. அப்போ முன்னாடி 1.5 ஸ்பேஸ் பின்னாடி 1.5 ஸ்பேஸ் 1, அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பேஸ் விட்டு சீரியல் நம்பர் அடிக்கிறீங்க. அதே மாதிரி தான் இது இங்கேயும் நமக்கு 2. அப்போ 5 - 2 3. அப்போ பிரித்தோம்னா 1.5 1.5 வரும். அப்போ இங்கே முன்னாடி 1.5 ஸ்பேஸ் விட்டுட்டு நேம் ஆஃப் த பேங்க் வந்து அடிக்கிறீங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ். இது வந்து தேவையில்ல. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு அடுத்த ஸ்பேஸ்லேயே நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் வந்து அடிச்சிடலாம். அடுத்து டெபாசிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஒன்றுமே இல்லை. இப்போ நமக்கு டோட்டலாக எத்தனை, 5 5 - 1 வந்து 4. 4 எப்படி பிரிக்கலாம், 2,2ன்னு பிரிக்கலாம். அப்போ முன்னாடி 2 ஸ்பேஸ் விட்டுட்டு டெபாசிட் அடிச்சிடுறீங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி தான் அட்வான்ஸு 5ல் 1 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ல் 1 போயிடுச்சுன்னா நமக்கு வந்து 4ன்னு கிடைக்கும். 4 எப்படி பிரிக்கலாம், 2,2ன்னு பிரிக்கலாம். அப்போ முன்னாடி இப்படி 1 2 ஸ்பேஸ் விட்டுட்டு அட்வான்ஸ் அடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் கீழே 2 ஸ்பேஸ் வந்து வந்துடும், சரியா. அவ்வளோதான்ப்பா கால்குலேஷன். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? சீரியல் நம்பர் அடிக்கும் போது நமக்கு நல்லா மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. சீரியல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 7 தான் வரும். சீரியல் நம்பர்னால் 7 தான் வரும். சீரியல் நம்பர் வந்து எங்கேயுமே ஸ்பேஸ் விடக்கூடாது, லாஸ்ட்டில் மட்டும் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அடிச்சிடணும். சீரியல் SERIAL அதுக்கு மட்டும்தான் 6. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு கோடு வந்து போட்டுக்கணும், சரியா. அவ்வளோதான்ப்பா கால்குலேஷன். தேங்க்யூ, தேங்க்ஸ்.